அப்போ இந்த அடாப்டர் கரண்ட் டிடெக்ட் மூலமா எப்படி எனக்கு சப்ளை வந்து டிவைட் ஆகி உள்ள வருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சப்ளை எப்படி வெளியே எடுத்துட்டு போறாங்க, விச் மீன்ஸ் இது ஒரு வோல்டேஜ் டிவைடர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ரெசிஸ்டர் மூலமா தான் இந்த சப்ளை வந்து வெளியே எடுத்துட்டு வருவாங்க. இந்த பாயிண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா அது சேம் அடாப்டர் பாசிட்டிவ். ஸோ இங்க இருந்து உங்களோட சார்ஜிங் ஏசிக்கு சப்ளை எடுத்துட்டு போன மாதிரி அதே சப்ளை என்ன பண்றாங்கன்னா R1 R2 அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிஸ்டர் உள்ள புட்டா கொடுத்து இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை டிவைட் பண்ணி அந்த வோல்டேஜை எடுத்துட்டு போவாங்க. அதுதான் ஏசியின். அப்போ கம்பல்சரி உங்களோட லேப்டாப்பில் சார்ஜிங் ஏசி பேட்டரி பேக்கை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இது இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏசியின்ல உங்களுக்கு அந்த டிவைடர் வோல்டேஜ் ஆனது ப்ரெசென்ட் ஆகணும். ஏசியின் எனக்கு அந்த இடத்துல வரல, ஜீரோல இருக்கு. நான் மெயினாக என்ன பார்க்கணும், என்னோட அடாப்டர் பவர். ஸோ இந்த இடத்துல நான் அடாப்டர் பவர் யூஸ் பண்ணல, என்னோட லேப்டாப் கொஞ்சம் ஹை அண்ட் மாடலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் மாடலாக இருக்கும்போது நம்ம டிசி இல்லை கரெக்டாக டைரெக்டாக டிசி பவர் சப்ளை மூலமாக நம்ம பவர் உள்ள இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஏசியின் நமக்கு என்ன ஆகாது, அடாப்டர் கரண்ட் இன்புட் ஆர் அடாப்டர் கரண்ட் டிடெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வேலிடேட் ஆகாது. 0 வோல்ட் தான் அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகும். அப்போ என்னோட அடாப்டர் இல்லை அப்படின்றத சார்ஜிங் ஏசி இந்த இடத்துல வேலிடேட் பண்ணும்போது இப்போ நம்மளோட மதர் போர்டு என்ன ஆகாது அப்படின்னா டர்ன் ஆன் ஆகாது. தென் உங்களோட பேட்டரி பேக்கும் சார்ஜ் ஆக போகிறது கிடையாது. ஸோ இதுதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ அடாப்டர் கரண்ட் ஓகே அப்படின்ற அடுத்த சிக்னல் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சார்ஜிங் ஏசி அவுட்புட்டை வெளியே கொடுக்கும். ஸோ ஏசியை நான் மெஷர் பண்ணதுக்கு அப்புறமா ஏசி ஓகே அடாப்டர் கரண்ட் ஓகே அப்படின்ற இந்த விஷயம் எங்க போகும் அப்படின்னா உங்களோட மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அவுட்புட்டா வெளியே போகும். அப்போ அடாப்டர் கரண்ட் ஓகே அப்படின்ற அந்த விஷயம் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இப்போ உங்களோட பேட்டரி பேக் சார்ஜ் ஆகும்.